இந்த கிளாஸ்ல ஒரு பையனோட பிளேன் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க அந்த பிளேன் எங்க தான் மறைச்சு வச்சிருந்தாலும் அது கடைசி அந்த பையனை தேடி கிட்ட வந்துருது. ஏன்னா அந்த பையனோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த பிளேனை அவனுக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. இதனாலதான் அந்த பிளேனை எப்பவுமே அப்பாவோட ஞாபகார்த்தமா கூடயே வச்சிருப்பான். ஒரு நாள் இந்த பையன் வீட்டுக்கு மேல நின்னு அந்த பிளேனை வச்சு பறக்க ட்ரை பண்றான். அங்க நல்ல வேலையா அந்த பையனோட அம்மா அங்க வந்த உடனே இவனை குதிக்க விடாம காப்பாத்திடுறாங்க. இந்த பிளேனை வச்சிருந்தா இவனோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வரணும் பயந்து போய் இவன்ட இருந்து அந்த பிளேனை புடுங்கி ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பிளேன் ஜன்னல உடைச்சிட்டு அது வழியா வீட்டுக்குள்ள வருது. இப்ப அந்த பையனை அள வச்சதுக்காக அந்த பிளேன் கோவமாயி உங்களை தாக்க வரும். சார்லி அம்மாவை எதுவுமே பண்ணாதன்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கான். அப்ப அந்த பிளேன் அமைதியா இருது. இவன் அப்பாவோட ஆவி அந்த பிளேன்ல இருக்குன்னு நம்புறதுனால இந்த வாட்டி யாருக்கும் தெரியாம மேல இருந்து ஜம்ப் பண்றான். இவன் நினைச்ச மாதிரியே அந்த பிளேனோட சேர்ந்து இவனும் பறக்க ஆரம்பிப்பான். ஒரு நாள் இவன் அந்த பிளேனை வச்சு விளையாட போகும்போது உடம்பு சரியில்லாம கீழே மயங்கி விழுந்துறான். இப்ப அந்த பிளேன் தானா பறந்து போய் அந்த பையனோட அம்மா கிட்ட அவன் மயங்கி விழுந்திருக்க இடத்த காட்டுது. இவன் கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த பிளேனோட பவர் கம்ப்ளீட்டா போயிருக்கும். அது சுத்தமா பறக்காதனால அந்த பையன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். இப்ப வேற வழி இல்லாம அந்த பிளேனை மண்ணை தோண்டி புதைக்கும் போது அங்க வச்சிருந்த பிளேன் சடனா காணாம போயிருது. எங்கடா போச்சுன்னு குழப்பத்திலே பார்க்கான். அப்ப அந்த பையனோட அப்பா பின்னாடி இருந்து உயிரோட வராங்க.